கொடுக்கலாம். சரியா? சரி சரிங்க சார். சரி சரி. தேங்க்யூ சார். இருங்க இருங்க. சரி 2 நாளா என்ன பண்ணீங்க சொல்லுங்க. நேத்து என்ன பண்ணீங்க காலையில இருந்து? என்ன சார்? நேத்து காலையில என்ன? சார் சார் ஆளை பார்க்காம பேசலாம்ல சார்? அது எப்படி சார் பேசணும்? ஆள் பார்க்காம பேசுவோம்ல? எங்க உங்க மூஞ்சி காட்டுங்க. சும்மா இங்க. எங்க மூஞ்சி நீங்க யாருன்னே எனக்கு தெரியல இது வரைக்கும். இங்க அதாவது படுத்திருக்கனேன்னு பார்க்க சார். சரி ஆள பார்க்காம பேசுங்க. கீழ வந்து ஆ, கீழ ஃபோனுன்னு இருக்கும் பாருங்க. அத அமுத்துங்க. மேல வந்து ஃபோனுன்னு ஒண்ணு காட்டும். ஃபோன் மாரி ஒரு கைப்பிடி மாரி தெரியும் பாரு. ஃபோன் மாரி தெரியும் பாரு. அத தொட்டீங்கன்னா ஆள பார்க்காம பேசலாம். தெரியலையே சார் எனக்கு. மேல தொடுங்க. மேல மேல பழனிவேல் அவங்க சொல்லுங்க அவங்களுக்கு. பழனிவேல் பழனிவேல் மேல இருக்கும் பாருங்க. மேல வலது பக்கம். மேல வலது பக்கம். மேல வலது பக்கம் ஒரு கேமரா மாரி இருக்கும். இது மாரி இருக்கும். கேமரா மாரி ஒண்ணு இருக்கும். ஒண்ணு ஃபோன் மாரி ஒண்ணு இருக்கும் பாருங்க. அந்த ஃபோன தொட்டீங்கன்னா மூஞ்சி தெரியாது. மூஞ்சி தெரியாம பேசலாம். தெரியலையே சார் ஒன்றும். சார் நான் நைட்டு அட்டன் பண்ணுதேன் சார். சரி போயிருங்க. நேற்று நைட்டு 8 மணிக்கு அட்டன் பண்ணாலும் அது மாதிரி இன்னைக்கு பண்ணுதேன் சார். சரி நேத்து இரவு என்ன பண்ணாரு சொல்லுங்க. நேத்து இரவு என்ன பண்ணாரு சொல்லுங்க. இப்ப மறைஞ்சிருச்சு. இருட்டுல இருக்கு. மெனு வந்து ஆ. அது என்ன பீட்ரூட் போட்டு கஞ்சி வச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நான் குடுக்க சொல்லியிருக்கேன். நேத்து என்ன பண்ணீங்க? நேத்து என்ன காலையில சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணீங்க? என்ன பண்ணாரு? நேத்து காலையில இந்த எல்லாம் போட்டு திரிச்சு கொடுக்க சொன்னாங்கல்ல, இந்த வேர்க்கடலை சரி. அது மாதிரி பொரி மிக்சர் அதெல்லாம் போட்டு திரிச்சு கொடுத்தேன். ம், ம், ம். நேத்து சாயந்தரம் பீட்ரூட் தோசை. அருமை, அருமை, அருமை. நல்லது. வெளிக்கு போனாரா இன்னைக்கு? எதுவும் வெளிக்கு போனாரா? வெளிக்கு போனாரா? மலம் போனாரா? வெளிக்கு போனாரா? இன்னைக்கு ஏதாவது காலையில நேத்து இரவு போல சார், போவே இல்லை சார். இப்ப சார் நைட்டு 12:30 மணிக்கு வெளியே போயிருச்சான் சார். இது எப்படி போச்சு? நாத்தத்தோட ஊருக்கு மேல கட்டி கட்டியா போச்சா? சளி சளியா போச்சு? இனிமேல் வந்து எப்படி போச்சுங்க? வருவாங்க சார், வந்து சொல்லுவாங்க சார். கலகலன்னு போச்சா? கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் பட்டார்னு அடிச்சிட்டு போச்சா? நைட்டு போட வேண்டாங்க, உட்காருங்க. வெளிக்கு எப்படி போச்சு எப்படி போச்சுன்னு கேட்டாங்க. சொல்லுங்க. தனியா போச்சுதான். தண்ணி அப்ப தனி தனியா போட்டு அந்த விஷம் பூரா இப்ப அப்படி போச்சா. அப்புறம் அந்த பீட்ரூட் தோசை சாப்பிட்டதுனால அதே கலர்ல போச்சான். அருமை அருமை. இப்பதான் அது வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்ப இந்த பீட்ரூட் வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய ஆரோக்கியத்தை தரப்போகுது. புரியுதுங்களா? இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா? இரவே போனாலும் போகும்னு சொன்னா இல்லையா? இதுதான் இங்க யாரு என்னன்னு எதுவுமே தெரியாம உங்களை பார்க்காமயே இங்க இருந்து கவனிச்சு இப்படி செய்யும்னா அப்படி செய்யும் பாருங்க. இப்ப போயிடுச்சே இல்லையா? இதுக்குதான் கூப்பிட்டு கேட்கறேன். காலையில 6 மணிக்கு கூப்பிட்டு ஒரு காலையில ஒரு 6 மணிக்கு கூப்பிட்டு ஒரு நோயாளி கூப்பிட்டு மருத்துவர் விசாரிக்க வேண்டியது விதி இருக்குது. புரியுதா? எவனாச்சும் இப்படி விசாரிப்பாரு. இந்த டாக்டர் விசாரிப்பானா? இந்த டாக்டர் காலையில 6 மணிக்கு கூப்பிட்டு என்ன பண்றீங்க? ஏன்னு சாப்பிட்டீங்க? அப்படின்னு எவனாச்சும் கேட்பானா? எவனும் சரி 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 சரி. நானு கண்டிப்பா நம்ம 6 மணிக்கு நம்ம பேச போறோம்னு சொன்னா நான் அப்பதான் எந்திரிச்சு என் முகத்தெல்லாம் கழுவிட்டு உட்கார்ந்து இருந்திருப்பேன். நான் நேற்று நைட்டு 8க்கு தானே நம்ம ஜாயின் பண்ணோம். இன்னைக்கு 8 மணிக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு தான் நான் அப்படியே படுத்துருக்கேன். எப்பவுமே காலையில ஒரு தடவை இருக்கும். 6 மணிக்கு ஒரு தடவை இருக்கும். மதியானம் 12 மணிக்கு ஒரு தடவை இருக்கும். இரவு 8 மணிக்கு ஒரு தடவை இருக்கும். சரிங்க சார். சரி சரி சரி. பேசலாம். அப்படி ஏதாவது சந்தேகம் வர முடியலன்னா கூட மறுபடியும் நீங்க 1 மணி நேரம் கழிச்சு ஒரு 6 மணிக்கு வரலையா? நீங்க 8 மணிக்கு கூட கூப்பிட்டு புரியுதா? சரிங்க சார். சரிங்க சார். சரிங்க இல்லையா? 12 மணிக்கு கூப்பிட்டு பார்க்கலாம். 12 மணிக்கு கூப்பிடு இல்லையா? சாயங்காலம் 6 மணிக்கு கூப்பிட்டு பார்க்கலாம். அதெல்லாம் உங்களோட சொந்த விருப்பம். பொதுவா நடக்கிறது நடத்துவோம். நீங்களா கூப்பிட்டு பேசலாம் அதுவும் நடத்துவோம். புரியுதா? நாங்க 1/2 மணி நேரம் நேரம் ஒதுக்கிடுவோம். புரியுதா? இப்ப பாருங்க மலம் போயிருக்குது. இதுதான் பெரிய விஷயம். எழுதி வச்சுக்கோங்க நோட்ல. எனக்கு தெரியாது, நான் தூங்கிட்டேன். ஒரு குறிப்பில் எழுதி வச்சுக்க, ஒரு புத்தகத்துல எழுதி வச்சுக்க, ஒரு டைரியில எழுதி வச்சுக்கோ. 3 நாள் நடந்த
எழுதிடுறேன் சார். ஆஹ் முதல்ல தொடங்கின அன்னைக்கு முதல் நாள் என்ன அதையும் எழுதணும். 2வது நாள் எழுதணும். இன்னைக்கு 3வது நாள். இப்ப பாருங்க மலம் போயிருக்குன்னு சொல்றாரு. தண்ணி தண்ணியா போகணும். உள்ள அவ்வளோ தண்ணி இருக்கு. அதாவது உடம்பு தன்னுடம்பில் ஏற்றுக்கொண்ட விஷத்தை வாந்தியின் மூலமாகவோ அல்லது பேதியின் மூலமாக வெளியேற்றும். சரி சரி சரி. இது உள்ளே இருந்து இது நோய் அல்ல. நோய் மாதிரி காட்டுகின்ற ஒரு அறிகுறி. இது வந்து தனியா வெளியே போய் உள்ள விஷத்தை பூரா பீச்சி கரைச்சி அடிக்கும். புரியுதா? இந்த நேரத்துல கடுமையான ஓய்வுகள் இருக்கணும். நான் சொல்ற மாதிரி 1 மணி நேரத்துக்கு ஒருக்க அந்த 100 ml குடிச்சுக்கிட்டே வரணும். புரியுதா? இடையில நான் சொன்ன உணவு சாப்பிடணும். மறுபடியும் சந்திக்கலாம். சரியா? நீங்க ஆஃப் பண்ணிட்டு நீங்க படுத்துக்குங்க. நீங்க அவ்வளவுதான், நிறுத்திக்குங்க. கீழே சகப்பா மேல கை வச்சுக்கிட்டு சகப்பா வரும், நிறுத்திடுங்க. மேல கை வைங்க. மேல கை வைங்க. கை வைங்க. கை வச்சுட்டு சகப்பா வருதா? சகப்பா அமுத்துங்க. விரல் வைங்க. அவ்வளவுதான். ஆஃப் பண்ணவா சார்? ஆமா, நீங்க தான் அப்புறம் போதுங்கிறீங்கல்ல. பள்ளிவேல் வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க. அதான் நேற்று 2 நாள் நீங்க சொன்னீங்களா, 2 நாள் ஃபுல்லா போட்டுட்டேன். வந்துட்டு கரெக்டா எதுவும் சாப்பிடவும் தோணல. அந்த ஜீரண நீரை நிறுத்தி பழகுங்க. நீங்க வந்து உங்களுக்கு மூளைக்கு தானே வேலை. அதனால அது ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லுவாங்க. நீங்க தாராளமா செய்யலாம். நீங்க வந்து ஜீரணையை நிறுத்தி பழகினா தான் உங்களுக்கு தைரியம் வரும். வேற ஒண்ணும் வராது. எப்ப நீங்க ஆகாரம் போடுறீங்களோ தைரியம் வராது. ஏன்னா எந்த ஆகாரம், நீ இட்லி தின்னானா, தோசை தின்னானா, பேரிச்சி பழம் தின்னானா, எலுமிச்சை விட்டானா, எல்லாம் என்ன தெரியுமா? உங்களுக்கு முழக்கத்தின் மேல நம்பிக்கை வராது. அடுத்தவனுக்கு சொல்லித்தரணுங்க எண்ணமே வராது. அது வேஸ்டா தெரியுது. அதான் அது வந்து எது சாப்பிட்டா நமக்கு வந்து 10 வருஷமா நான் சொல்லி நீங்க கேட்கவே இல்ல. இப்ப போடும் பொழுது உண்மை உணரும். நீங்க எப்ப வந்து நாம இத தொழிலா சொல்லித் தராங்கல்ல, என்ன வரணும்? முதல்ல நீங்க ஒரு நன்கொடை கட்டுங்க. நீங்க மாசம் ஒரு நன்கொடை கட்டுங்க. புரியுதா? லட்சக்கணக்கு இப்ப இப்ப இப்போ கட்டினா தான் அந்த இயற்கை உங்களுக்கு இறங்கி வரலட்டா இறங்கி வராது. தவறாம கட்டிட்டு வாங்க. 100 வருஷத்துக்கு கட்டுங்க. எப்ப நீங்க சொல்லித்தர ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப நன்கொடை கொடுக்கறது நிறுத்துங்க. புரியுதா? ஏன்னா இது வந்து எப்படின்னா இயற்கைக்கு எதிரான செயல். நானும் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன். இல்ல கண்டிப்பா ஐடியா வருது. ஏன்னா நம்ம இது என்ன பண்ணிட்டு இருக்கோன்றதுனே ஒண்ணும் புரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது தவறுங்க ஐயா, இது தவறு. சரி, இப்போ இது செஞ்சுட்டே வந்தீங்கன்னா தைரியம் வரும். முதல்ல வந்து அட்வான்ஸ்டு தமிழ் நீங்க சொல்லுங்க. அட்வான்ஸ்டு தமிழ் தமிழ் அஸ்ட்ரோபிசிக்ஸ் மெடிக்கல்னு போடுங்க. தமிழ் அஸ்ட்ரோபிசிக்ஸ் மெடிக்கல்ஸ் போட்டு ஆரம்பிச்சு ஆங்கிலத்துல வகுப்பிடுங்க. புரியுதா? சரிங்க. அப்படியே நான் சொல்லி தர்றேன். நான் என்ன சொல்றேன்னா அதை அப்படின்னு ஆங்கிலத்துல வகுப்பிடுங்க. நானும் ஆங்கிலத்துல வகுப்பு எடுப்பேன். ஆங்கிலத்துல போயிடுச்சுன்னா வெளிநாட்டுக்கு போட்டு அவ மதிப்புல $1000 வாங்கினா போதுமானது. அவ மதிப்புல $1000 வாங்கினா ஆமா, $1000ங்கிறது அவன் ஒரு வாரத்தை சம்பளத்தை அவன் கொடுத்துட்டு போயிடுவான். ஒரு வார சம்பளம் கூட கிடையாது, 3 நாள் சம்பளம். கன்சல்டிங் $1000 வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து நீங்க ப்ராஜெக்ட் 1 மந்த் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து $10,000 வாங்கிக்கலாம். நான் மினிமம் வந்து 1000 வச்சிருக்கேன். 3 நாள் பயிற்சிக்கு 10,000 வச்சிருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி பாருங்க வெளிக்கு வந்துருச்சு பாருங்க. கரெக்டா இதாகுதுங்க வந்துட்டு. 12 மணி பாருங்க, தூங்கிட்டு இருக்கிறேன். காலையில 7 மணிக்கு 6 மணிக்கு நம்ம கூப்பிடுறோம், தூங்கிட்டு இருக்கிறாங்க. உடனே அவரு முடிச்சுட்டு வந்து சொல்றாரு, இல்லைங்க காலையில 12 மணிக்கு வெளிக்கு போயிடுச்சு, பீட்ரூட்டும் வந்துருச்சு, தண்ணியா போகுங்கிறாங்க. தண்ணியா போய் கரைஞ்சி வரணுங்க. புரியுதா? பாருங்க, இப்போ ஒரு கடுமையான டயோரியா, இந்த டயோரியான்னு ஒரு நோய் வந்துட்டு ஆளை கொண்டு போடும். புரியுதா? டயோரியான்னு ஒரு நோய் இருக்கு. அந்த டாப் 10 டெத்ஸ் டிசீஸ்ல மரணத்தை செய்கின்ற நோயில வந்து வயிற்றுப்போக்கு வந்துகிட்டே இருந்து ஆளை கொண்டே போறோம். இது எப்படி தெரியுங்களா? அகத்தூய்மை செய்வதன் மூலமாக இந்த உடம்பு வயிற்றுப்போக்கை தற்காலிகமாக உருவாக்குகிறது. அந்த டயோரா எஃபெக்ட்ல வரணும். டயோரா என்ன தெரியுமா? சேர்ந்து விட்ட கிருமிகளை வெளியேற்றி உள்ள இருக்கிற சதையும் கரைய வச்சிடும். இது எப்படி தெரியுங்களா? இது என்ன தெரியுங்களா? இருக்கிற அந்த அதிகப்படியா இருக்கிற விஷத்தை பூரா மலத்துல வெளியேறிட்டே வரும். இதுதான் விஞ்ஞானம்.
இப்ப வந்து 78 ம். வருஷமா அவரு சாப்பிட்ட மருந்து, மாத்திரை எல்லாத்தையும் கரைச்சு வெளி கொண்டு வரார். ம். பாருங்க இன்னும் 2, 3 நாளைக்கு தொடர்ந்து போகும் பாருங்க. 2, 3 நாளைக்கு தொடர்ந்து போகும். ஆ இப்ப 77 வயசு மலமே போறதில்லன்னா என்னங்க இது? நேத்து மலம் போயிடுச்சு பாருங்க. 77 வயசுமா மலமே போறதில்ல. இனிமேக்கேன்னு ம். வாங்கி வச்சு போகாதுங்க ஐயா. என்ன தெரியுமா? அந்த பெருங்குடல் பூரா ம். ஆசிட்டா மாறி, பெருங்குடல் பூரா சுருங்கிருங்க ஐயா. சுருங்கி ஆமா அதுலயும் போகாது. உள்ள டைல்யூஷன் ஆனா தான் வெளியில போகும். பெருங்குடல் சுருங்கிரும். டைஜெஷன் ம். டைஜெஷனே ஆகாது. வயது ஆக ஆக கோழை வந்துட்டு டைஜெஷன் ஆகாது. இவன் ஆசைக்கு தின்னுட்டு இருப்பான். ருசியும் இருக்காது ஒண்ணு. சர்க்கரை நோயாளிக்கு ஒண்ணுமே தெரியாது. சர்க்கரை நோயாளிக்கு ஒண்ணுமே தெரியாது. மண்ணு மாரி அது குட்டிச்சு ஒரு முண்டை மாரி உட்காந்துருப்பான். என்னமோ எல்லாரும் திங்கிறது தானும் போடுவான். பொண்டாட்டி இட்லி ம். திங்குதா? தானும் இட்லி திம்பான். பொண்டாட்டி தோசை திங்குதா? ம். தானும் திம்பா. திருட்டு அது மொதன்னு உட்காந்துருக்கு. இது மொதன்னு இருக்கணும். பல்லும் இருக்காது. ஒண்ணும் இருக்காது. உள்ள பூரா கோழை இருக்கும். அந்த ம். கோழைக்குள்ள ஒரு பொருள போட்டா அரைக்கவே அரைக்காது. புரியுதா? ஆமா அப்படியே சிக்கிக்கும். ஆ வயிறு பூரா கோழையா இருக்கும். ஏனுங்க ம். உடம்பே கெட்டு போச்சுன்னா, வயிறும் கெட்டு போயிரும். நீங்க ஒரு பொருள போட்டேன், அங்க வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கூட சுரக்காது. அது ஏற்கனவே இருக்கிற அசுத்தத்தின் காரணமாகவும், அந்த சுரக்கிற அந்த ம். கொஞ்சோண்டு அவன் கொஞ்சோண்டு செரிமான நீர் அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரக்கிறதே கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தி, இந்த கோழையே ம். வச்சிருக்கும். கிரீஸ் வச்சுட்டீங்கன்னா, கீழ இருக்க இப்ப நெறைய கிரீஸ் அடைச்சிருச்சுன்னா, என்னதான் பெட்ரோல் உள்ள போகாது. குழாய் அடைச்சிருச்சுன்னு வச்சுக்கங்க. ஒரு கிரீஸ் போட்டு ம். அடைச்சுட்டீங்க. கிண்டுன்னு பழைய கிரீஸ் போட்டு அடைச்சுட்டு, இந்த பக்கம் பெட்ரோல் விட்டா ம். போகுமா? போகாது இல்லையா? போகாது. அடைப்பு ஃப்ரிக்ஷன் உண்டாயிருது இல்லையா? ஆமா. அப்ப இவ இவ பழைய நினைப்பின் காரணமாக 2 வயசுல சாப்பிட்டதனுடைய நினைப்பு இருக்கு இல்லையா? 2 வயசுல சாப்பிட்டான் பாருங்க, 3 வயசுல. அந்த நினைப்பின் காரணமா இட்லியும் தோசையும் தின்னுட்டு இருப்பான். இங்க வயிறு பூரா ஆசிட்டும், இந்த கோழையும் துர்நீர் வந்து நின்னு பொணவாட அடிச்சிட்டு இருக்கு. இது போச்சுன்னா நாக்கு ருசி குடுத்துட்டு உள்ள போயிரும். நாக்கு ருசி பார்த்துருவான். ஆனா உள்ள போனா ம். அப்படியே நின்னுட்டு இருக்கும். அது ம். புளிச்சு, புரைச்சு பயங்கர விஷம் அதிகமாயிரும். மறுபடியும் கீழ போயி, மறுபடியும் அந்த பெருங்குடல பூரா மறுபடியும் இறுக்கிட்டே இருக்கும். இறுக்கி இந்த பீ ஏறிட்டே போகும். பீ வெளிய போறதுனால பீ ஏறிட்டே போகும். மலம் ஏறிட்டே போகும். ம். அது வெளியில போது மேல ஏறிட்டே வரும். ஆ அந்த இரைப்பிக்கு போனாவே பீயா மாறிரும். ம். 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 பீ தொடங்குது. உண்மையாலுமே நமக்கு வயித்துல சுரக்கிற அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அதுதான் ஜீரண நீருங்கிறோம். அதுதான் ஜீரண ம். நீருங்கிறோம். அவன் கேஸ்ட்ரிக் ஜூஸ்ங்கிறான். ஆனா அது விஞ்ஞானப்படி பார்த்தீங்கன்னா, அது அமில நீர்ன்னு பேரு. அதுக்கு பேரு ஆங்கிலத்துல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ன்னு பேரு. ம். அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ட கடையில விக்கிறானுங்க. அந்த ஆசிட்ட ம். வாங்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க? பாத்திரம் கழுவுறீங்க, கழிவறை கழுவுறீங்க, ம். கீழறை கழுவுறீங்க. இதெல்லாம் டாய்லெட் மெட்டீரியல் பூரா ஹோம் அப்ளையன்ஸ் பூரா அதான் வருது. இதுக்கு ஹோம் ம். அப்ளையன்ஸ். ஹோம் அப்ளையன்ஸ். ஆ கிளீனிங் பர்ப்பஸ். டாய்லெட் பர்ப்பஸ், கிளீனிங் பர்ப்பஸ் இதுதான் வருது. அது என்ன அப்ப அது அது அசுத்தத்தை வெளியெடுக்குது. இங்க என்ன தெரியுமா? அதே மாரி ம். இந்த போடுற உணவை அசுத்தம்னு அது நினைக்குது. என்னது? அசுத்தம்னு நெனைக்குது இந்த அது என்ன பண்ணுது? அரைக்குது. அரைச்சு என்ன பண்ணுது? இப்போ நீங்க ஆசிட்டோட ஒரு பொருள் கலந்து முழுங்குறீங்கன்னு வச்சுக்கங்க. ஆசிட்டும் சேர்ந்து தானே போகும். ஆமா நுரையாகும். இது உள்ள போட்ட உடனே அது ஒரு நுரையா இதாகும். இந்த ஆசிட்ல போட்ட உடனே. சரி. ஒரு ஒரு மாவோட சர்க்கரை சேர்த்து ஒரு மாவு இருக்கு. மாவோட சர்க்கரை சேர்த்துறீங்க. மாவு இருக்கு. மாவோட இனிப்பு சேர்த்துறீங்க. மாவு இருக்கு. மாவோட உப்பு, காரம் சேர்த்து சாப்பிடுறீங்க. ம். அப்ப அந்த ம். மாவும் உள்ள போகும். மாவோடு சேர்ந்த ம். சர்க்கரையும் உள்ள போகும். மாவோட சேர்ந்த உப்பும் சேர்ந்து தானே இரைப்பைக்கு போய், சிறுகுடலுக்கு போய், மலக்குடலுக்கு போய் அப்படியே போயிட்டே தான் இருக்கும். என்ன சாப்பிட்டு அத்தனையும் மொத்தமா தானே உள்ள போகும். அதே இது நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க ம். ஒரு உணவு போடுறீங்க. இட்லி போடுறீங்க. இட்லி போட்ட உடனே அங்க ஆசிட் சுரக்குது. புரியுதா? இந்த ஆசிட்டும் இட்லி ம். 2ம் சேரும். ஆசிட்டும் இந்த அமிலமும் அந்த இட்லி 2ம் சேர்ந்து மறுபடியும் கீழ இறங்க ஆரம்பிக்கும். என்னது? 2ம் சேர்ந்து கீழ இறங்குது. அப்ப ஆசிட் என்ன பண்ணும்? இட்லி விட்டுருங்க. ஆசிட் என்ன பண்ணும்? எங்கெங்க போகுதோ அங்கங்க ஓட்டை பண்ணும். எங்கெங்க போகுதோ ஓட்டுற பொண்ணு. ஓட்டுற. இட்லி ஓட்டை பண்ணுதோ இல்லையோ, அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் என்ன பண்ணும்? அங்க ஆசிட் பட்டுச்சுன்னா சுருங்க ஆரம்பிச்சுரும். ஆசிட் பட்டுச்சுன்னா, ம். சுருங்க ஆரம்பிச்சிரும். அப்படி போட்டுட்டே இருந்தீன்னா குடல் என்ன ஆகும்? விரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படியே. அ எங்கெங்க போடுறோமோ அந்த இடத்துல அப்படியே விரிஞ்சுக்கிட்டே போயிட்டுருக்கும். விரிஞ்சிட்டு போகுமா? சுருங்கிட்டு போகும்.
அதுதான் ஏன் அந்த ஆசிட் அது அந்த வயித்துக்குள்ளே போய் அப்படியே கிளாட் ஆயிடும் வந்துட்டு அந்த குடலுக்குள்ள போயிட்டு. முக்கியமா பெருங்குடல். பெருங்குடல். பெருங்குடல் சுருங்கிருச்சுன்னா அந்த அப்படியே நின்னுட்டே இருக்கும். இது போராடி உடம்பு என்ன பண்ணுது, தன்னுடைய சக்தி இருக்கு இல்லையா, உயிர் சக்தி இருக்கு இல்லையா, தன்னோட உயிர் சக்தி ம், பயன்படுத்திட்டு முக்கி 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 அது கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற்றிட்டு இருக்கும். ம், 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 போன வாரம் போட்டதெல்லாம் இருந்துட்டே இருக்கும். ம், ம். இது ஏற்கனவே 6 மாசம் முன்ன போட்டீங்களா, அதான் இப்ப பாருங்க 3 நாள் 2 நாள் வயிற்றுக்கு ஓய்வு குடுத்தாச்சு. இப்ப பீட்ரூட்டே வெளிய வருதுங்கிறாரு. நேத்து பீட்ரூட் அந்த பீட்ரூட் குடுத்தா கண்டுபிடிச்சிரலாம். பீட்ரூட் குடுத்தா கண்டுபிடிச்சிடலாம். பீட்ரூட் தோசை, சுவையான தோசைங்க. சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு தோசைய போட்டு ம், வணக்கி, ஒரு பீட்ரூட் இந்த தோசைய ஊத்தி, பீட்ரூட் நல்ல வெங்காயம் போட்டு, நல்ல பச்சை மிளகாய் வெள்ள போட்டு தாளிச்சுட்டு வணக்கி, ஆ ம், அது தனியா வணக்கி வச்சுக்கணும். ஒரு தோசை வந்து மெது மெதுன்னு ஊத்திக்கணும். ஊத்திட்டு இத தூக்கி நெறைய போட்டுக்கணும். 1/2 கிலோன்னு விளையாட்டா வச்சுட்டு 1/2 கிலோங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. எடுத்து வச்சுக்கிட்டு, கொஞ்சம் ஊறுகாய் வச்சுட்டு, கொஞ்சம் இட்லி பொடி வச்சு இதெல்லாம் சுவையா குடுத்துருக்கிறேன். உப்பு, காரம், புளி ம், எல்லாம் குடுத்தாச்சு. சாப்பிடும் பொழுது பீட்ரூட் மேல எலுமிச்சை பழத்த புழிஞ்சு சாப்பிட சொல்லியிருக்கேன். எலுமிச்சை பழத்து மேல புழிஞ்சு அது ருசி ஏறிக்கும். இதெல்லாம் ம். நாக்கு செத்து கிடக்கும். அப்புறம் 2 ஜீரண நீர தூண்டும். இந்த நேரத்துல வந்து ஜீரண நீர தூண்டணும். போலியா தூண்டி விடணும். போலியா தூண்டி விடணும். இந்த போற போற தோசையும், போற அந்த பீட்ரூட்டையும் செரிக்கணுமே இல்லையா? அதுல என்ன பண்ணுதுன்னா, ம், அது கடைசியில அது என்ன வேணுது, அப்புறம் லூப்ரிகேட் பண்ணி மணத்த அப்படி பாருங்க. வெளிக்கே போகாதவனுக்கு நேத்து மேல் இப்படி மணக்க வந்துருச்சு. எனக்கு 15 வருஷம், 20 ம். வருஷமா இனிமேக்கான் வாங்கி வச்சிருந்து அவன் இனிமேக்கான்னு அவன் மலம் போகுதுன்னு நினைச்சு வாங்கி வைக்கிறான். ஆனால் பெருங்குடல் சுருங்கி விட்டால் எவனாலையும் மலத்தை வெளியேத்த முடியாது. என்னது? பெருங்குடல சுருங்கிட்டா எவனா வளர்த்த வெளியே இவன் ஏத்த என்ன முடியாது. பண்ணுவான்? மலச்சிக்கல் வருதுன்னு சொல்லிட்டு கீழ என்ன பண்ணிட்டு இருப்பான்? வெறும் இனிமே குடுப்பான். போன தண்ணி திரும்பி வந்துரும். போன தண்ணி திரும்பி வந்துரும். எதையும் கூட்டிட்டு வராது. எதையும் கூட்டிட்டு வராது. இந்த முட்டாள் இந்த 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 செய்தி இந்த செய்திகளை இந்த உடலுடைய அமைப்பை புரியாமல் 100க்கு 99 முட்டாள் 100க்கு 100 முட்டாளுக்கு தான் பண்ணிட்டு இருக்கிறான். ம், ம், ம். இத தெரிஞ்சவன் இனியன், வெங்கடேசன் என்கிட்ட பாடம் படிக்கிறவன் தான். அது என்கிட்ட பாடம் படிக்கிறவனுக்கு தான் தெரியும். மற்ற எவனுக்கும் தெரியாது. இப்போ இயற்கை மருத்துவத்துல இயற்கை மருத்துவம், இயற்கை நேச்சுரோபதின்னு சொல்றானே, அவன் என்ன முட்டாள்தனம் பண்றான் தெரியுமா? அந்த அவனுக்கு காட்டு இனிமே தான் குடுப்பாங்க. எக்கச்சக்கமான முட்டாள்தனம். அவனுங்க குடல் சுத்தம் பண்ணாம நேரடியா பழங்களுக்கு போயிடுறானுங்க. அறிவே இல்லாத காட்டு மிராண்டிக்கு தான் இந்த நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட். புரியுதுங்களா? கண்டிப்பா. அவனுக்கு ஏதாவது அறிவு இருக்கான்னு பாருங்க. பழம் சாப்பிட்டது இல்ல. நல்லதுங்கிறான். அட அறிவு கெட்ட முண்டமே! அவன் சாதாரண ம், உணவை தின்னு தின்னு அவர் என்ன சொன்னாரு தெரியுங்களா? டாக்டர் அர்னால்ட் டாக்டர் வந்து அவரு தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய நாயகன். அறிவை பகுத்தறிவை பயன்படுத்தி திறந்து விட்ட நாயகன். அவர் எழுதுறாரு. அதாவது ம், சாதாரண உணவை தின்று தின்று இருப்பதனால், இவருடைய அழகான அந்த ம். பெருங்குடலானது சுருங்கி போய் காய்ந்த மாலை மாரி மாறிடுதுங்கிறார். காய்ந்த ரோஜாப்பூ மாலை பார்த்தீங்கன்னா, காஞ்சு போன ரோஜாப்பூ பார்த்தீங்கன்னா, அங்க காஞ்சு போன பூவும் இருக்கு, வெறும் நூலும் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா, காஞ்ச பூவும் இருக்கும், நூலும் இருக்கும். உதிர்ந்த மாலை. அங்கங்க பூ இருக்கும், அங்கங்க கொஞ்சம் நார் இருக்கும். பார்த்திருக்கீங்களா இல்லையா? காய்ந்த ரோஜாப்பூ மாலை, காய்ந்த மாலை. அது எப்படி இருக்குது? காஞ்ச மாரி அதாவது கெட்டு போனது காஞ்ச மாரி இருக்குது. அ. நல்லா சுத்தமான குடல் வந்து நல்லா ஃப்ளவர் மாரி இருக்கு நல்லா. அது இருக்குது. இந்த காய்ந்து போன ரோஜாப்பூ மாலை ஒரு இடத்துல காய்ஞ்சி இருக்கும், ஒரு இடத்துல நூல் இருக்கும். அந்த அதாவது ஒரு இடத்துல விரிஞ்ச மாரி தெரியும், ஒரு இடத்துல நூல் மாரி தெரியும். அந்த அளவுக்கு சுருங்கிருதே! உதிர்ந்த ரோஜாப்பூ மாலை பார்த்தீங்கன்னா, அங்கங்க காய்ஞ்சி இருக்கும், அங்கங்க நூல் தெரியும். அங்கங்க காய்ஞ்சி இருக்கும், அங்கங்க நூல் தெரியும். சரியா? ஆமாங்க. அப்ப அந்த பெரிய குடல் நூல் மாரி சுருங்கி போகுது. பெரிய குடல் நூல் மாரி சுருங்கி போயிடுது. சில இடத்துல கொஞ்சம் விரிஞ்சு இருக்குது. மறுபடியும் அப்புறம் அந்த விரிஞ்ச இடத்துல கொஞ்சம் மலம் இருக்கும். சுருங்கிய இடத்துல மலம் இருக்காது. விரிஞ்ச இடத்துல மலம் இருக்கும். ம். இந்த மாரி அந்த 8 அடி நீளம் இருக்குது. அப்படி இருந்திருந்தா எத்தன மலம் உள்ள இருக்கும். ஒவ்வொரு முடிச்சும் ஒவ்வொரு இடைவெளியில 1/4 கிலோ மலம் இருக்கும். 1/4 கிலோ மலம். இந்த மாரி 10 முடிச்சு, 5 முடிச்சு இருந்தா என்ன ஆகும் அந்த இடத்துல? அப்படியே உப்பி அந்த இடம் குடல் பெருசா இருக்கும் அந்த இடத்துல ஸ்டாக் ஆயி. அ ஸ்டா அந்த பெருசா இருக்கிற இடத்துல மலம் இருக்கும். சுருங்குற இடத்துல மலமே போகாது. உயிர் வாட்டும். கொடிய புற்றுநோய் வரும். கொடிய புற்றுநோய் வரும். ம். உணவு மலமாக மாறுதுன்னு எந்த முண்டங்களுக்கு தெரியறதில்ல. தின்னீன்னா மலம் தான்டா ம். போகுது. அப்ப திங்கிறத அப்ப வந்து மாத்தணும்னு அர்த்தம். என்னது? எப்போ வாய் நாத்தம் அடிக்குதோ, பன்னிக்குட்டிகள் ம்.
விபச்சாரிகள் எதையும் எப்படி நம்ம உணவு சாப்பிட்டோம்னா அது என்ன பண்ணுதுன்னு கவனிக்கல அப்படின்னா வாய் நாற்றம் அடிக்குதுன்னா அப்போ இதைத்தான் நம்ம சாப்பிட்டுருக்கோம்னு நினைக்கணும். வாய் மணக்குதுன்னா மணக்கிற பொருள் சாப்பிட்டுருக்குறோம். வாய் நாறுதுன்னா நாடுற பொருளை தானே சாப்பிட்டுருக்கோம். அதுதானே அர்த்தம். கண்டிப்பா. ஆமா. ரோசாப்பூ ஏலக்காய் வாயில போட்டீங்கன்னு இப்ப ஏலக்காய் வாயில போடுறீங்க என்ன ஆகுது? வாய் மணக்குதே இல்லையா? கிராம்பு வாயில போடுறீங்க மணக்குது. பட்டையை வாயில போட்டு மணக்குது. சரியா? ஒத்துக்கிறோம். ஆனால் நீங்க சாதாரண உணவு தின்னு போட்டு காலையில பீய பேண்டு போட்டு வாயில பார்த்து அதே நாற்றம் அடிக்குது. அப்ப என்ன சாப்பிட்டுருக்கிறீங்க? அந்த நாற்றத்தை தான் சாப்பிட்டுருக்கீங்க. அந்த நாற்றத்தை தான் உணவுங்கிற பேரு சாப்பிட்டுருக்கிறீங்க. மூட்டை மூட்டையா வாங்கி வச்சுட்டு. இப்ப நம்ம ஜீரண நீரையும் நிறுத்தி பழகிறோம். அப்போ எல்லாம் போயிடும். அதத்தான் அந்த பைபிள் பாருங்க எவனோ கவனிச்சு எழுதியிருக்கான் பாருங்களேன். பைபிள்ல நான் உங்களுக்கு ஒரு குறிப்பு அனுப்பிச்சேன், படிச்சு பார்த்தீங்களா? இது தனிப்பட்ட முறை உங்களுக்கு அனுப்பிச்சேன். லூகாஸ் 20:36. லூகாஸ் 20:36, மத்தேயு 10:28. அருமையான விஷயம் சொல்லியிருக்கான். நான் பேசுறது கவனிக்குதுங்களா? கேக்குதுங்க. இல்ல கேக்குது. கேக்குது. நான் வேணா படிக்கிறேன். படிங்க ஐயா. அப்படியே மேல தள்ளி பாருங்க. அப்படியே லேசா தள்ளி பாருங்க. வருதான்னு பாருங்க. நேத்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பிச்சேனே. ஒரு நிமிஷம். ஆடியோ தான் வந்தது. இந்த என் பொண்ணுகிட்ட பேசியிருக்காங்க பாருங்க. அந்த அந்த ஹெச்ஓடி என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, கவனிச்சிங்களா? ஆமா, இந்த விஷயம் வந்து ஆச்சரியமா தான் இருக்குது. அவங்கன்னு சொல்லியிருக்காங்க வந்துட்டு. அவனை கூற்று அதான் ஒரு வீடியோ அமைச்சிருங்க. அது கீழே வந்து மீண்டும் மீண்டும் பகிர்ந்துள்ள இதை பயன்படுத்தி லூகாஸ் 30:61 20:36 அப்படி படிங்க. மரணம் என்னும் சவாலை பற்றிய ஆராய்ச்சி. ஆன்மீக புரிதலை தாண்டி உடலியல் மற்றும் இயற்கை விதிகளின்படி ஆற்றல் பரிணாமம் எவ்வாறு நிகழ்கிறது என்பதை ஆவணப்பூர்வமாக விளக்குகிறது. உங்கள் இனியன் பரிணாம அறிவியல் கோட்பாட்டின் ஆழமான அடித்தளத்தை இந்த உரை எவ்வாறு பிரதிபலிக்கிறது என்பதை தெளிவான புள்ளிகளாக பார்ப்போம். 1. அவர்களால் இனி மறுக்க முடியாது. உடலியல் ஆய்வு இந்த ஆவணத்தின் பதில் 10.2 மற்றும் 10.3 பகுதிகளை மரணமின்மை என்பது ஏதோ ஒரு மாயாஜால சக்தி அல்ல, மாறாக அது ஒரு சமநிலையான சூழல், தூய்மையான உடலியல் நிலை என்பதை திட்டவட்டமாக நிரூபிக்கின்றது. 1. தூய்மையான சூழலும் ஜீவாதார கூறுகளும். ஆவணத்தின் கூற்று பூரண நிலையை அடையும் மனிதகுலம் தங்களின் ஜீவனை தக்க வைத்துக் கொள்ள சுத்தமான நீர், சுத்தமான காற்று, ஆகாரம் ஆகியவற்றை தகுந்த சூழலில் பயன்படுத்தும். உங்கள் கோட்பாடு இது நீங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் வெங்கடேசன் நீர் மருத்துவம் மற்றும் சளியற்ற நச்சற்ற இயற்கை வாழ்வாதார நிலையை ஒத்துள்ளது. உடல் கனமான மாவுச்சத்து மற்றும் நச்சு உணவை தவிர்த்து சுத்தமான காற்று மற்றும் நீரினை சுத்தமான காற்று மற்றும் நீரின் அதிர்வுகளை மட்டும் நம்பி வாழ பழகும்போது செரிமான மண்டலத்தின் சுமை நீங்குகிறது. சாவுக்கேதுவானவைகள் இல்லாத நிலை. ஆவணத்தின் கூற்று பரிபூர்ண சூழல்
தேவனுடைய பிள்ளைகளாக மாறும் மனிதர்களில் எந்த ஒரு சாவு கேதுவானகளும் மரணத்துக்கு எடுத்து செல்ல முடியாது. உங்கள் கோட்பாடு நீங்கள் குறிப்பிடும் நச்சு அடைப்புகள் தான் இந்த சாவு கேதுவானவைகள் என விவரிக்கப்படுகின்றன. உணவினால் இரத்தம் கெட்டு உடலில் பல்வேறு பாகங்களில் பாயும் நச்சுக்கள் தான் நோய்களையும் மரணத்தையும் உண்டாக்கின்றன. இந்த அடைப்புகள் முற்றிலும் இல்லாத உடல் அமைப்பில் மரணம் நிகழ்வதற்கான உடலியல் காரணமே இல்லாமல் போய்விடுகிறது. பாவம் இல்லையெனில் மரணமும் இல்லை. ஆவணத்தின் கூற்று. மரணம் என்பது பாவத்தினால் மட்டும் வருகிறது. பாவம் இல்லையெனில் மரணமும் இல்லை. உங்கள் கோட்பாடு. இயற்கையின் விதிகளுக்கும் உடலின் உண்மையான தேவைக்கும் முரண்பாடான செயல்படுவது இங்கு பாவம் என்று தவறான பழக்கம் ஆகும். எல்லா வகை உணவுகளும் இரத்தத்தை கெடுக்கும் என்ற உண்மையை அறியாமல் தொடர்ந்து உடலை நச்சாக்குவதே மரணத்திற்கான காரணியாகிறது. இதெல்லாம் நானு ஏஏல கொடுத்து இப்போ நான் என்னென்ன செய்தி சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த முன்னால கொடுத்த செய்தியோடு இப்ப நான் கொடுத்திருக்கிற அந்த பைபிள் இருக்கிற இந்த லூகாஸ் மத்தேயு செய்தி கொடுத்திருந்தேன். நான் ஏற்கனவே கொடுக்குற செய்தியோடு சேர்த்து அற்புதமான கட்டுரை நான் அவனே சொல்றான். இந்த மாதிரி தான் உங்க உடம்பு வேலை செய்யுது. ஏன்னா பைபிள் இருக்கிற செய்தி கொடுக்கும் பொழுது அதை உள்வாங்குறான். நான் ஏற்கனவே உடம்பு சுத்தம் பண்ண உள்வாங்குறேன் இல்லையா, அதை உள்வாங்கி எப்படி அவன் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கான் பாருங்க. இதுதான் அந்த ஏஐ பண்ற வேலை. அப்ப நீங்க பாடி ஈக்குவல் வந்துருது, அப்ப சமமாயிருது. அப்ப அந்த கழிவுகள் நீக்கிறதுக்கு அப்புறம் சமமான உடை வந்துருது. அது சமமான இடையினா கீழையும் இல்லை மேலையும் இல்லை, அதுதான் நியூட்ரல் பாடின்னு பேரு. நியூட்ரல் பாடி நியூட்ரல் பாடி பண்ணலினா அந்த சாதாரண உணவை சாப்பிட்டு இந்த சுருங்கிய குடல் இருந்து வந்த விஷமானது எல்லா உறுப்பும், குறிப்பாக மூளைக்குள் இருக்கிற பீனியல் மனோன்மணியை கெடுத்துரும். மனோன்மணிக்கு கீழே ஒரு இருக்கு, மொத்தம் 7 நிலை இருக்கு. அந்த பீனியல் தொடங்கி இனப்பெருக்க மண்டல் வரைக்கும் 7 சுரப்பிகள் இருக்குது. அதுதான் நாளமில்லா சுரப்பிகள். அந்த நாளமில்லா சுரப்பி யாருனாலும் இயக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது, அழிக்க முடியாது. ஆனால் செயற்கையாக தூண்டவும் முடியாது. அப்படி தூண்டினீங்கன்னு வச்சுக்க, கொடிய நோய் வந்து அவன் செத்து போயிடுவான். புரியுதுங்களா? கொடிய நோய் வந்து படுபயங்கரமான நோயில வந்து செத்து போயிடுவான். ஆனால் மருந்து உள்ள போச்சுன்னா அதை அழுத்தி வைக்குமே தவிர மற்ற சுரப்பிகளும் கெடுத்துட்டே போயிடும். நீங்க தைராய்டு கொடுத்தீங்கன்னா வேற பிரச்சனை வரும். பீனியல் கை வைக்க முடியாது, பிட்யூட்டரியும் கை வைக்க முடியாது, அப்புறம் வந்து ஹைப்போதாலமஸ் கை வைக்க முடியாது. இப்ப வேற மருந்தை கொடுத்து கட்டுப்படுத்தலாம், தூக்க மருந்து கொடுக்கலாம்னு சொன்னீங்கன்னா தூக்க மருந்து நேரா இந்த மூளைக்குள்ள போய் இந்த கிளாண்டில் சிஸ்டத்தை மாத்துது. போலியான அதை வந்து பாத்தீங்கன்னா மெலட்டோனின் சரியா சுரக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஹைப்போதாலமஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிட்யூட்டரி ஹைப்போதாலமஸ் இதுல என்ன பண்ணீங்கன்னா உடம்பு வந்து எப்படி இயங்க வேண்டும், தூய்மையில் உடம்பு இயங்க வேண்டும். அதாவது பெருங்குடல்ல இந்த இறப்பை, சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், இறப்பை, சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், இதுல பூராவே இருக்கக்கூடாது. இறப்பை தொடங்கி மலத்துவாரம் வரைக்கும் எதுவுமே இல்லாம தூய்மையா இருந்தால்தான் வாழ்க்கை நீடிக்கும் அப்படிங்கிற செய்தி இந்த உள்ள இருக்கிற ஹைப்போதாலமஸும் சரியே பீனியலும் சரியே என்ன பண்ணும்னா தகவல் கொடுத்து செல்ஃப் ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கு. எனர்ஜியை வந்து நீயே ஜென்ரேட் பண்ணும். அது என்ன பண்ணும், ஸ்பேஸ்ல இருந்து வாங்கி வந்து செல்ஃப் ஜென்ரேட் பண்றோம். அல்லது பிரபஞ்சம் இப்ப விண்வெளியில வந்து தானா விரிஞ்சு சுருங்குது, அதே மாதிரி தானா விரிஞ்சு ஆற்றல் உற்பத்தி பண்ணிட்டே இருக்கு. இது யாருக்குமே புரியாது. விண்வெளியில வந்து நட்சத்திரம் ஒரு பக்கம் நட்சத்திரம் தோன்றுது, ஒரு பக்கம் நட்சத்திரம் மறையுது. வினாடி நேரத்துல பல நட்சத்திரம் தோன்றுது வருது. ஆற்றல் ஒரு பக்கம் வருது, ஆற்றல் ஒரு பக்கம் அழியுது, ஆற்றல் ஒரு பக்கம் நிலையா நிக்குது. அப்ப 3 நடந்துட்டு இருக்குது. ஒரு பக்கம் என்ன ஆகுது, ஒரு பக்கம் எக்ஸ்பான்ஷன் ஆகுது, ஒரு பக்கம் கான்ட்ராக்ஷன் ஆகுது, ஒரு பக்கம் ஸ்டோர் ஆகுது. இதுதான் வந்து ஆக்கல் அழித்தல் காத்தல். அதே மாதிரி எப்படி பிரபஞ்சம் ஆக்கல் அழித்தல் காத்தல் முத்துளிலும் செய்கிறதோ அதனுடைய வடிவம்தான் மனிதன். அதாவது விண்வெளிதான் மனிதனாக மாறி இருக்குதுங்கிறதா உண்மை. மனிதனா மாறும், விண்வெளியில் இருக்கிற எனர்ஜி பூமியில பட்டு பல்வேறு வடிவங்களாக மாறி கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நேரத்தை எடுத்து அந்த கோடிக்கணக்கான ஆண்டுகளாக சின்ன சின்ன உயிரா படைச்சு அது ஒவ்வொரு உயிர் படைக்கிறதுக்கும் 10 கோடி ஆண்டு 10 கோடி ஆண்டு மாறி கடைசியில
450 கோடி ம். தான். 450 கோடி ஆண்டு வருது. கடைசியில மனிதன் வருகிறான். அந்த மனிதனை ம். பாலில்லா குரங்குன்றது அது தோன்ற வைக்குது. இதுக்கு ஒரு பல கோடி. இப்படி வர்றதுனால நமக்கு பின்னோக்கி பார்க்கறது மறந்துட்டோம். நம்ம ம். போன வாரம் 10 நாள், போன மாசம், போன வருஷம் என்ன சாப்பிட்டோம்னு நமக்கு நினைவு இல்லாத பொழுது, 450 கோடி ம். ஆண்டுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்னு யாருக்காவது தெரியுமா? அதுதான். அந்த ம். மறதி குடுத்து தான் இவன உதன்னு ம். உதைக்கிறது. இப்ப நம்ம என்ன ம். பண்றான்? நேரா என்ன பண்றான்? நேரா இறப்பை நேரே நிறுத்தி பழகணும். பசி தாகத்தை நிறுத்தி ம். பழகினால் மட்டும் தான் ஒரு மனிதன் தப்பிக்க முடியும். அப்பொழுதுதான் தனக்கு தைரியம் வரும். அப்பொழுதுதான் பிறருக்கு ஏங்க நான் வந்து ஒரு சின்ன சோதனை பண்ணியிருக்கேன். கல்லூரில கொண்டு போய் காட்ட சொல்லியிருக்கேன். அது சாதாரண கல்லூரியா, ஒரு ஹை டெக்னாலஜி கல்லூரி, உலக புகழ்பெற்ற கல்லூரி. ம். அந்த கல்லூரில போயி, தான் படிக்கிற ம். அஸ்ட்ரோ பிசிக்ஸ் வானியல், இயற்பியல் துறையில பேசுறாங்க. பேசிட்டு இது அற்புதமா ம். இருக்குது. ஆச்சரியமா இருக்குது. நீங்க எனக்கு வந்து இத பத்தி அவ்வளோ ஒண்ணும் பெருசா தெரியாது. ஆச்சரியமா தான் இருக்கு. உங்க செயல்பாடு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க எலக்ட்ரானிக் ம். போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்க டேவிட்க்கு ஒரு எலக்ட்ரானிக் துறை பேராசிரியர் சந்திக்க போறாங்க. மெயில் பண்ணி ம். அப்ப ஒரு 4, 5 தடவ போய் பழகிட்டோம்னா, சர்ருன்னு நேரா போய் பழகிரலாம். அப்பாயின்ட்மென்ட் வாங்காமயே உள்ள போயிரலாம். புரியுதுங்களா? எனக்கெல்லாம் ம். சிஸ்டமேட்டிக் யாரும் உள்ள போயிற முடியாதுன்னு, அதெல்லாம் ஹை டெக்னாலஜி இந்த பிரைவசிலாம் பயங்கரமா கவனிப்பானுங்க. நெனச்சபடி நீங்க போ முடியாது. நெனச்சபடிலாம் போ முடியாது. ஆனால் ஒரு ஆசிரியருக்கு, மாணவனுக்கு உறவு வந்துருச்சுன்னா, அவன் அவன் எப்ப வேணாலும் நீங்க போய்க்கலாம். எப்ப வேணாலும் சொந்த வீடு மாரி. போகும். ம். ம். அந்த மாரி நீங்க என்ன பண்ணணும்? ஆசிரியரை நீங்க மடக்கணும். அப்ப அவன் ம். ஃபார்மாலிட்டி உடைக்கணும். அவன் ஃபார்மாலிட்டிய உடைக்கணும் வந்துட்டு. இப்போ நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, நான் எப்ப வேணாலும் இப்ப உங்க ம். இப்ப நான் இதுக்கு முன்னாடி நீங்க உங்க வேலை வாய்ப்பு போயிட்டு இருந்தீங்க. இப்ப இதுல என்னமோ ஆமா. விஜய் விஜய்ன்னு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறீங்க. என்ன காரணம்? ம். 4, 5 நாள் இல்ல, இல்ல. தொடர்ந்து வர்றீங்க அதான் இல்லையா? ஆமா. என்ன காரணம்? நம்ம ஏதோ முயற்சி ஏதோ பண்ணணும் அப்டின்ட்டு. ஏன்னா எல்லாரும் மறுபடியும் எல்லாரும் வந்திருக்காங்க. இப்ப எல்லாரும் பாரு 10,000 குடுத்து கட்டியிருக்காங்க பாருங்க. 10,000னா 3 நாள் தான். ஆம். இன்னையோட அவங்களுக்கு முடிய போகுது. ம். இம்ப்ரூவ்மென்ட் வந்தாச்சு. செகண்ட் 320லிருந்து 190க்கு வந்துருச்சு. 190க்கு ம். வந்துருச்சு. ஆ அப்ப 100 வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரே நாள்ல வந்துரும். என்னது? ஒரே நாள்ல வந்துரும். ஆ ஏன்னா, அது குறையும். அது என்ன உள்ள ம். இருக்கிற ஆசிட் பூரா போயிரும். அது முதல்ல ரத்த குழாயில இருக்கிறதும், பெருங்குடல்ல இருக்கிற கழிவு போணும்னே, சட சடன்னு ம். குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த பழைய கழிவு எடுக்கிறதுக்கு தான் 6 மாசம் ஆகும். அந்த ம். பாடி சமப்படுத்தணும் இல்லையா? அந்த போலி எடைய இறக்கணும் இல்லையா? அவங்க 20 கிலோ எடை இருக்குது. மொத்தம் 77, 80 கிலோ என்னமோ இருக்குது. 65 எவ்வளவோ இருக்கு. ம். எவ்வளோ இருந்துட்டு போட்டு. எப்படி பார்த்தாலும் 30 விழுக்காடு குறைக்கணும். ம். குறைச்சாருன்னா அவரு தப்பிப்பாரு. ஏன்னா, அவரு 70 வருஷம் மருந்து சாப்பிட்டுருக்காருல்ல. அதெல்லாம் வெளிய வரணும் இல்லையா? ஆமாய்யா. ஓல்டு மெடிசின் எடுக்கணும். ஓல்டு மெடிசினு, ஸ்டார்ச்சு, ஃபேட்டு, ஸ்டீராய்டு, ஆன்டிபாடி, ஆன்டிசெப்டிக், ஆன்டி வைரஸு இந்த மாரி ஆன்டின்னு என்னென்ன குடுத்தோ அத்தனையும் வெளிய வந்தாகணும். அதுதான் நீங்க அது வயிற்றுக்கு ஓய்வு குடுக்குறப்ப, ஜீரண நீர் நிறுத்தி பழகுறப்ப வாயில வழு வழு வழுன்னு வந்து நிக்கும். வாந்தி வர்ற அளவுக்கு அந்த நீர் பயிற்சி செஞ்சுட்டே இருக்கணும். அந்த வாந்தி வர்ற மாரி இருந்ததுன்னா, உடனே வேக வைத்த காய்கறி ம். அ உ வேக வைத்த ம். காய்கறி சாப்பிட்டு, உப்பு போடாத வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு, அந்த அ அ தொண்டையிலிருந்து மலக்குடல் வரைக்கும் இழுத்து விட வேண்டும். இப்ப நாம இந்த இடத்துல ம். கேட்கக்கூடாது. எதுவும் கேட்கக்கூடாது. ஏன்னா நாம தொடப்புக்கட்டைக்கு என்ன அழகு தேவைப்படுது? எதுவும் சீவக்கட்டைக்கு என்ன தேவையில்ல. அழகு தேவைப்படுது? அதுக்கு ஒண்ணும் தேவையில்ல வந்துட்டு. அது வந்து காய்கறி சுத்தம் பண்ணிட்டு வெளிய தான் வைக்கணும். வீட்டுக்குள்ள சீவக்கட்டைய வெளிய தானே வைப்போம். செருப்பு எங்க ஆமாமா. விடுவீங்க? செருப்பு எங்க விடுவீங்க? வீட்டுக்குள்ள விடுவீங்களா? வெளிய விடுவீங்களா? வெளியில தான் விடுவோம். அதுதான். அதான் சீவக்கட்டைக்கு என்ன மாரி. ஆனால் சீவக்கட்டை இல்லைன்னா வீடு சுத்தம் பண்ண முடியாது. செருப்பு ம். இல்லைன்னா முள்ளு மேல நடக்க முடியாது. இதுதான் உண்மை. ஆனால் ம். அது குடுக்குற மரியாதை குடுத்துறணும். செருப்பா அது வெளிய தான் இருக்கணும். சீவக்கட்டை அது வெளிய தான் ம். இருக்கணும். இது இந்த அறிவியல். அப்போ சீவக்கட்டைய உள்ள போட போறோம். அந்த சீவக்கட்டைய உள்ள போட்டோனயே, அது உள்ள இருக்கிற ம். அழுக்கெல்லாம் கூட்டிட்டு வெளிய போகுது. ஏன்னா, இந்த நோன்பு இருக்கும் தூய நீரும், தூய காற்றும் நீங்க வாழுகின்ற பொழுது தான் அததான் அவன் எழுதுறான் ம். பாருங்க. யாரு? அந்த பைபிள்ல இந்த லூக்கா வந்து அந்த காலத்துல மருத்துவர்ன்னு நான் இன்னைக்கு தான் படிச்சு பார்த்தேன். லூக்கா யாருன்னு கேட்டேன். ஓ! லூக் அ, ஐயா நேத்து தான் நான் மருத்துவம்ன்றதுக்கு என்ன மீனிங்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்தேன். ஆ, இப்ப நீங்க லூக்கான்றது தான் மருத்துவம்ன்னு சொல்ட்டீங்க. ஆமா. நான் யோசிச்சுக்கிட்டே வந்தேன். மெடிக்கல் காலேஜ் ம், மெடிசன் சொல்றாங்க. ம். மருத்துவம்னா என்ன? அ, அதுக்கு என்ன இது? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்தேன் நேத்து காலையில. ஆ. இப்பதான் அதுக்கு சொல்றேன் லூக்கானா மருத்துவன்ட்டு. ம். லூக்கான்னு அதே மாரி ஒரு மருத்துவன்னு அர்த்தம். லூக்கா என்று சொன்னால் அ. ஒரு மருத்துவன். ஏன்னா,
இந்த அஹ், இயேசு வந்து இயேசு இருக்காரு இல்லையா? இயேசு வந்து வானத்துக்கு போனதுக்கு அப்புறம் இயற்கையின் சட்டத்தின்படி வானத்துக்கு போயிட்டாரு. அவருக்கு ம், கிட்டத்தட்ட ஒரு 60 அல்லது 70 ஆண்டுகள் கழித்து எழுதுற சிலர் வந்து 59 ஆண்டு, 60 ஆண்டு, 70 ஆண்டுங்கிறாங்க. அதுக்கப்புறம் சில ம், ஒரு சங்கங்கள் இந்த ஏதோ சொல்றாங்க இல்லையா? அ ம், அந்த திருச்சபைகள் ஏதோ ம், சொல்றாங்க இல்லையா? அதுக்கப்புறம் ஆமா. தோராயமா 60 ம், ஆண்டுலருந்து 150 ஆண்டு இருக்கலாம் என்று திருச்சபையில சொல்லுது. அதெல்லாம் இருந்துட்டு போட்டு. ஆனால் நேர்ல ம், பார்த்த சாட்சியம் யாரும் கிடையாது. கிட்டத்தட்ட அவர் ம், மறைந்து 60 ஆண்டுக்கு அப்புறம் தான் எழுதுறாங்க. அல்லது 150 ஆண்டு இப்ப எழுதுறாங்க. இந்த 60ஓ 150ஓ அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் நேரில் ம், பார்த்தவங்க யாரும் கிடையாது. இவரு 60 ஆண்டுக்கு ம், முன்னாண்ட மறைஞ்சதெல்லாம், அதுக்கு பின்னாண்ட ம், வர்றவங்க என்ன என்ன பண்றாங்கன்னா, அதுக்கு பின்னாண்ட வர்றவங்க தான் லூக்கா. என்னது? லூக்கா. ம், லூக்கா ரொம்ப ம், ஜெய் ஆலுகா லூகாஸ், லூகாஸ் ஜுவல்லரில அவன் தான். இந்த லூக்காங்கிறது உலக புகழ் பெயர்னா, இந்த லூக்கா தான் வந்து அந்த ம், பைபிள்ல வந்து எழுதுறாங்க. அந்த வாய்மொழி உத்தரவை வச்சு இவங்க ஒரு குறிப்பு எழுதுறாங்க. வாய்மொழி ம், வாய்மொழி உத்தரவு வச்சு எழுதுகின்ற பொழுது என்ன நடந்தது தெரியுங்களா? இந்த உண்மையான ம். சம்பவங்கள்ல என்ன ஆயி போச்சுன்னா, அதிசயமா எழுதிட்டானுங்க. அதுதான் பெரிய தப்பு. ஓ! ரைட்டு. ம், உண்மையான சம்பவங்களை உண்மையா எழுத வேண்டியது. அதிசயம் ஒண்ணுமில்லை. இயற்கை சட்டத்தை புரிந்தால், அது ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. ம், உண்மையை சொல்றத விட்டு போட்டு, உண்மைங்கிற வார்த்தை ம். இந்த அதிசயம், அதிசயம் எழுதிட்டாங்க. அதான் முட்டாள்தனம். முட்டாள்தனம். இததான் இந்த பைபிள்ல பண்ணியிருக்கானுங்க அவனுங்க. ம், இதத்தான் பாதிரியார் ம், ம். நேத்து ஒரு பாதிரியார் வந்திருக்காரு என்கிட்ட. அந்த அந்த வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. நம்ம குழுவுல போட்டு ம். பார்த்தீங்களா? பாதிரியார் பாக்குறீங்க அது? முந்தானத்தே பேசியாச்சு அது. ஆ. பேசுனேன். என்ன பேசினேன் பாரு 50 நிமிஷம் பேசியிருக்கிறேன். உங்க நோய குணப்படுத்திருவேன். ஆனால் நீங்க பாதிரியார் வேலை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ம், நோய குணப்படுத்திருவேன். ஒரு பைசா வாங்காம நோய குணப்படுத்திருவேன். ரூ. 1000 கன்சல்ட் ஃபீஸ் வாங்கியாச்சு. உங்க நோய குணப்படுத்திருவேன். ஆனா நீங்க பாதிரியார் வேலை பார்க்கக்கூடாது. இந்த ம், உணவில்லாமல் வாழும் கலை புத்தகத்த வர்றவங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணணும். ம். அப்படின்னு கரெக்ட்டா. சொல்லியிருக்கேன். இதுக்கு சரின்னா என்னதான் ஒரு நோய குணப்படுத்தியிருக்கணும். ஆனா அந்த ஆளுக்கு வந்து 110 கிலோல இருக்கிறாரு. எல்லா நோயும் வந்துருச்சு. கண்ணு குருடாயிடுச்சு. கண்ணு குருடாயிட்டு இருக்குது. கால் வந்து அ, ஊனமாயிட்டு இருக்குது. ஏன்னா முழங்கால் கீழ கால் வீங்கி ஸ்வெல்லிங் நீங்கிட்டு வருதுங்க. 105 கிலோன்னு இருந்தா எப்படி இருப்பான் பாருங்க. ஒரு பாதிரியார் 105 கிலோல இருந்தான்னா, பாதிரியார் இல்ல சாமி எல்லாம் சாதாரண மனுஷன் தான். பாதிரியாரான, பூதிரியாரான எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் எல்லாம் சாப்பாட்டு ராமன் ஒண்ணுதான். தான். தின்னு தின்னு உடம்பு ஏத்தி வச்சிருக்கானுங்க. இப்ப இங்க பாருங்க லூகாஸ்ல என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, லூகாஸ்ல என்ன சொல்றான்? அவங்க நித்திய ஜீவனை ம், பெறுவார்கள். நித்திய ஜீவனை சாகாம் நிலை. சரி நித்திய ஜீவனை ம், பெறுகின்ற பொழுது, அவர்களுடைய ஆகாரம் என்னவாக இருக்கும்? அவர்களுடைய ஆகாரமானது நித்திய ஜீவனை தக்க வைத்துக் கொள்வதற்காக, அவர்கள் பரிசுத்த நீரையும், பரிசுத்த காற்றையும் அருந்துவார்கள். ஆகையினால், ம். சாவுக்கான காரணங்கள் ஏதும் இல்லை. இப்ப சாவுக்கான காரணங்கள் ஏதும் இல்ல, அங்க நோய்க்கான காரணம் இல்லைன்னு தானே அர்த்தம். ஆமா. அது யாருக்கு வரும்னு கேட்டீங்கன்னா, மிக மிக சிறு மந்தை கூட்டத்தாருங்கிறான். அப்படின்னா என்னங்க? கோடியில 10 பேருங்கிறான். என்னது? கோடியில 10 பேர். கீழே எழுதியிருக்கான் பாருங்க. என்ன எழுதியிருக்கான்? அத படிச்சு காட்டுறேன் பாருங்க. இது யாருக்கு ம், பொருந்தும்? அதாவது இவர்கள் சாகவே மாட்டார்களாம். ஆம். அவர்களுக்கு சாவாமை இல் அவ அவர்களுக்கு சாவாமை இல்லை. சாவாமைன்னு சாகின்ற தன்மை இல்லைங்கிறான். சாவாமை இல்லை அப்படின்ற ஒரு தன்மையும் கிடையாது. அ ம், சாவாமை என்று சொல்லக்கூடிய சாவு வேற, சாவாமை வேற. சாவுன்னா செத்து ம், போறது. சாவாமைன்னா சாகாம ம், இருக்கிறதுன்னு பேரு. புரியுதுங்களா? ம், ம். சாவுன்னா சாகுறதுங்க. சாவாமைன்னா ஆமா. சாகாம இருக்கிறது. அதத்தான் எழுதுறான். ம், என்ன சொல்றான் பாருங்க. ஒருத்தன் கேள்வி ம், கேட்டிருக்கிறான். அந்த கேள்விக்கு அவன் பதில் சொல்றான். இது வந்து பைபிள் அது வந்து ஒரு மாத பத்திரிகை. அதாவது பைபிள் இருக்கிற ம், சில கேள்விகளுக்கு இப்ப நம்ம கேள்வி கேட்டு குரு சிஷ்யன் மாரி அப்படி கேள்வி கேட்டிருக்காங்க. ம், அந்த கேள்வி கேட்கறதுக்கு அவன் பதில் சொல்றான். அந்த ப அ ம், சென்னையிலிருந்து வந்தது 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சேன். தேவ ஏற்பாடுங்கிற ஒரு சின்ன மாத பத்திரிகை. ஒரு மதம் சம்பந்தமான ம், பத்திரிகை. அந்த பத்திரிகையில நான் இதழ்ல படிக்கிறப்போ, எப்போ ம், எப்ப எப்ப வாங்குனேன்னு தெரியுங்களா? எப்போ தேதியெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இந்த புத்தகம் எப்ப வாங்குனேன்? எப்ப நான் படிச்சேன்? எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஆ ம். 2012ல என்னது? 2012. 2012 நூலகத்துல போய் படிக்கிறப்போ, எனக்கு கண்ணில் பட்ட இந்த மாத சஞ்சிகை. எங்கிருந்து வருது தெரியுமா? ம், வேளச்சேரிலருந்து வருது. சென்னை வேளச்சேரிலருந்து பிரிண்ட் ஆயி வருது. ம், ம், 2012ல வந்தத இன்னைக்கு எத்தன வருஷம் ஆச்சு? 14 வருஷமா 15 வருஷமா கையில வச்சிருக்கேன். ம், ம். நான் எனக்கு பைபிள் ஆராய்ச்சி கிடையாது. ஒரு புடலங்காயும் கிடையாது. ஏன்னா எனக்கு கண்ணுல என்ன ம். கிடைச்சிருக்கு பாருங்க. எனக்கு கண்ணுல ஆமா. கண்ணுல கிடைச்சிருக்கு. கரெக்ட்டு. அதுதான் அங்க முக்கியம். ம். நான் எதுக்கு மத சம்பந்தமா நூல படிக்கிறேன்? என்னதான் தேவையில்ல. சொல்றான்னு கண்ணுல பார்த்தேன். அதாவது என்ன சொல்றேன், என்னதான் சொல்றான்னு பார்த்தேன். பார்த்தா, அப்படியே எல்லா ம். பக்கத்தையும் படிச்சா தானே புரியும். அது வந்து இருக்கிறது மொத்தம் 12 பக்கம் தான்.
இருக்கிறத 12 பக்கம். 12 பக்கம் 13. அது வந்து கேள்வி பதிலான குரு அதுல என்ன சொல்லியிருக்கான்னா, இனியும் சாக ம். அது கேள்வி 10 பாருங்க. அதே போட்டிருக்காரு. கேள்வி 10, கேள்வி 11. இந்த கேள்வி 10 என்ன கேட்டிருக்கிறான்? இவர்கள் ம். பைபிளில் அவர்கள் இனியும் மரிக்க மாட்டார்கள். ஆ ம். மரிக்க மாட்டார்கள் அப்படின்னு அத ம். சொல்லியிருக்காங்க. இதனுடைய பொருள் என்ன? அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாதலால் உயிர் ம். தெழுந்துருவாங்களாமா. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். ம். தேவனுக்கு பிள்ளைகளாய் இருப்பார்கள். லூகாஸ் 20:36 என்பதின் அர்த்தம் என்ன? அருள் கூர்ந்து பதில் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு ஒரு வாசகர் கேள்வி கேட்கிறாங்க. ம். அந்த வாசகருக்கு கேள்வி கேட்கறதுக்கு பிரிண்ட் அடிச்சு கையில குடுக்குறாங்க. இது மாசம் மாசம் நடக்கிற ஒரு பைபிள் படிச்சுட்டு கேள்வி பதில் கேட்டே இருக்கணும். அதுக்கு அவங்க பதில் சொல்றான். ஆ ம். இது அவர்களுக்கு சாவாமை உண்டு என்று அர்த்தம் அல்ல. அப்ப சாவு உண்டு என்று அர்த்தம் அல்ல அப்படிங்கிறான். ம். சாவுங்கிறது கிடையாதுன்னு அர்த்தம். அதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்றான் ம். பாருங்க. நெய்தர் ம். நெய்தர்னா இல்லைன்னு அர்த்தம். நெய்தர் கேன் தே டை ம். தே டை எனிமோர்ங்கிறான். அதாவது நெய்தர் ம். கேன் தே டை எனிமோர். எந்த காலத்திலும் அவங்க சாக மாட்டாங்கன்றான். ம். எவ்வளவு ஒரு வார்த்தை பாருங்க. என்னது? கேன் 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 நெய்தர் 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 கேன் தே தே டை. நெய்தர் கேன் ம். தேன்னு அவர்கள். நெய்தர் அவர்கள் கேன் தே டை எனிமோர். எந்த வகையிலும் எனிமோர் அவர்கள் சாக மாட்டார்கள். எந்த விதத்திலும் சாக மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். நெய்தர் ம். ம். கேன் தே டை எனிமோர். ஓகே. மொத்தமா இருக்கிறது அவ்வளவுதான். 1, 2, 3, 4, 5, 6 வார்த்தை தான். வேணா எழுதிக்கங்க. நெய்தர் இல்ல இல்ல புடிச்சிட்டீங்கய்யா. அதான் நெய்தர் கேன் தே தே டை எனிமோர். எனிமோர் எனிமோர். எனிமோர்னு எந்த கரெக்ட் கரெக்ட் வகையிலும் சூப்பரான மேலும் வார்த்தை. எனிமோர்னு எந்த வகையிலும் அல்லது எனிமோர் என்ன வச்சுக்கலாம்? மேலும் எந்த வகையிலும் மேலும். எந்த வகையிலும் மேலும் ம். அவர் சாவதில்லை. எனிமோர் நெய்தர்ன்னு போட்டான். இனிமேட்டுக்கு. முன்னாடியே நெய்தர் போட்டான். முன்னாடியே நெய்தர்னா இல்லைன்னு அர்த்தம். அப்ப அவங்க சாவாமை ம். சாவாமை உண்டு என்பது கிடையாதுட்டான். சாவு என்பது வேறு, ம். சாவாமை என்பது வேறு. சாவாமை ம். உண்டுனாவே அவன் சாகவே மாட்டான்னு அர்த்தம். சாவு ஆமா. உண்டுனா சாக போறான். சாவாமை உண்டுனா ம். சாகாம இருக்கிறான்னு அர்த்தம். அந்த சாவுக்கு எதிரானது ம். சாவாமை. புரியுதா? கண்டிப்பாய்யா. அது எப்ப 10 வருஷமா எனக்கு புரிஞ்சுது. இதான் அடிக்கடி படிக்கிறப்ப தான் எனக்கு அது இன்னும் நினைப்பு வருது. நேத்து ஒரு பாதிரியார் என்ட்ட ம். பேசினாரு பாரு, அந்த எடுத்து அந்த அந்த லாஜிக் 2 பேரும் கடுமையான விவாதம் பண்ணியிருக்கோம். கடுமையான விவாதம். கடும் விவாதம் பண்ணியிருக்கோம். நம்ம குழுவிலேயே போட்டிருக்கேன். தனிப்பட்ட முறையிலும் போட்டிருக்கேன். ஆ அதான் வீடியோ 2 வீடியோ பார்த்தேன்னா 2 இருக்கு அதுல. அது என்ன பண்ண தெரியுங்களா? அந்த நேரடி வீடியோவா போட்டு அத வந்து பேசினேன். பேசினத வந்து என்ன பண்ண தெரியுமா? மினிமைஸ் பண்ணி ஜிபி குறைச்சு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்? ஜிபி குறைச்சு அப்படியே ம். அப்படியே அனுப்பிச்சிருக்கேன். அது வீடியோவா அனுப்பிச்சிருக்கேன். எப்பயும் லிங்க் அனுப்புவேன். ம். அந்த வீடியோவா அனுப்பிச்சிட்டு நம்ம குழுவுல போட்டிருக்கிறேன். அதுல நான் அதான் வீடியோ. அ அ நான் என்னுடைய மாணவர் ஒருத்தரு வயது 82 அவரு தான் அந்த எண் குடுத்திருக்காரு. அவர் இயேசுராஜ்ன்னு பேரு. அவரு என்ன வந்தாருன்னா, ஒரு பாதிரியார் பாதிரியார்ன்னு யாருங்க? அவரு சாப்பாட்டு ராமன் தானுங்க. பாதிரியார்ன்னு பேரு இல்ல வச்சுக்கிட்டு, நீங்க வந்து ஏசுராஜ் பிஇன்னு ஏசுராஜ் பட்டம் போட்டு ஆரோக்கியம் இல்லம்மா. அது மாரி தான் எல்லாம் பட்டத்துக்கு வச்சுக்கிறது. பின்ன பட்டத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் என்ன சம்மந்தம்? ஐயா ஏசுராஜா? ஆ. ஏசுராஜ்ன்னா எனக்கும் ஒரு தெரிஞ்சவருங்க. பேர் எங்க இருக்காராமா? இயேசுராஜ் என்னுடைய மாணவர். என்னுடைய மாணவர் அவரு. எங்க ஊர்ல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி குளப்பலூர்னு ஊர் இருக்காரு. அவரு வந்து என்ன பண்ணாருன்னா, அவருக்கு ஓ! தொலைபேசி பேரு ஒண்ணுக்கு சாதாரண சாதாரண ஒரு ஆசிரியர். நல்ல வசதியான ஆசிரியர். எந்த தொடர்பும் யார்ட்டயும் ம். வச்சுக்க மாட்டாரு. சின்ன ஃபோன் தான் வச்சிருப்பாரு. சும்மா பட்டன் ஃபோன். ஆ 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பட்டன் ஃபோன் தான் அவரு வச்சிருக்காரு. புரியுதுங்களா? சும்மா சாதாரண ம். ஃபோன் வச்சிருக்காரு. அவர் என்ன பண்றாரு? என்கிட்ட ம். பேசுவாரு. ஆகையினால என்னுடைய எண்ண வந்து ஒரு பாதிரியாருக்கு ஒரு மத போதகர் குடுத்திருக்காரு. ஏன்னா, அவர் கடுமையான நோயாளி. 35 வருஷம் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. ம். எந்த நோயும் நல்லாக மாட்டி வர வர மென்டல் டிஸார்டர் ஆகுது. அது பீனியல் கிளாண்ட் அவுட் ஆயிடுது. பீனியல் கிளாண்ட் அவுட் ஆனங்காட்டி படிக்கிறது நிக்கிறது இல்ல, பேசுறது நிக்கிறது இல்ல, பயம் வருது. அது மரண பயம் வந்துருச்சு. என்னது? மரண பயம். ஒரு பாதிரியாருக்கு மரண பயம் வருதுன்னா, அப்புறம் இவன் என்ன பாதிரியார் இவரு? பாதிரியார் ஒண்ணுமே விட்டுருங்க. பாதிரியார்ன்னு வச்சதுனால அவன் பெரிய ஆள் கிடையாது. முல்லான்னு வச்சுட்டா பெரிய ஆளு. பூசாரின்னா என்னங்க? அவன் சோறு திங்கிற பிண்டம் தானே அவன். ஆமா, ஆமா. சாகர அப்படிதான் இருக்கு. பிண்டம் தானே. சாகர பிண்டத்த செத்து போற பிண்டம். அவன் எவனா இருந்தா தான் என்ன? செத்து போற பிண்டத்துக்கு பயம் வராம இருக்குமான்னு கேட்கறேன். இப்ப உங்களுக்கு பயம் வராதான்னு கேட்கறேன். எல்லாத்துக்கும் பயம் வருமா இல்லையா? அப்போ கண்டிப்பா. அந்த ஜீரணனே சாப்பாடு உள்ள சாப்பாடு உள்ள போட்டாலே பயம் வந்துருங்க. பயம் வந்து வந்துரும். பிரெயின் வந்து ஒரு அலர்ட்னஸ் குடுத்துரும்.
ஏதோ வந்துருச்சு அப்படின்னு ஸ்விரிங் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அப்ப என்னன்னா மூளை என்ன பண்ணுதுன்னா, சாராயம் குடுத்துட்டே ம். இருந்தா தான் நீ உயிர் வாழ்வுங்கிற போலியான தோற்றத்த உண்டாக்கிரும். என்னது? ஆமா. அப்ப அப்படி எல்லாத்துக்கும் தோற்றத்த அடிமையா உருவாக்கி. இருக்கணும். அப்ப யாரு சாராயம் குடுக்குறாங்களோ, யாரு சம்பளம் குடுக்குறாங்களோ, யாரு உணவு குடுக்குறாங்களோ அவங்களுக்கு அடிமையாயிருவாங்க. ம். அடிமையாகி அ பயந்துட்டே இருப்பாங்க. எந்த காரணம் இல்லாம இவனா இவனா எத செஞ்சாலும் எங்க வாத்தியார் பேசுவாரு. எத செஞ்சாலும் எங்க முதலாளி பேசுவாரு. எங்க செஞ்சாலும் அவரு பேசுவாங்க. எத செஞ்சாலும் இவங்க பேசுவாங்க. இப்படியே போலி காரணத்த குடுத்து இந்த சாதாரண சோத்த தின்னு சாக வேண்டும். இதுதான் அதோட சிஸ்டம். ம். உங்கள நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளக்கூடாது. நீங்களே அதனால தான் எழுதுனான் பாருங்க. கீழ எழுதிட்டான். அது என்ன சொல்லிட்டு அத ம். முடிச்சிடுறேன் பாருங்க. இது அவர்களுக்கு சாவாமை உண்டு என்ற அர்த்தம் கொடுக்கவில்லை. என அர்த்தம் கொடுக்கவில்லை. இதற்கு ஆங்கிலத்தில் என்ன ம். சொல்கிறார்கள்? நெய்தர் கேன் தே டை எனிமோர் என கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதன்படி அவர்கள் இனி மரிக்க முடியாது. மரிக்க முடியாதுன்னா சாக முடியாதுன்னு அர்த்தம். ம். ஆங்கிலத்திலும் சொல்லிட்டு, தமிழ்ல சொல்லிட்டேன். இனி அவர்கள் சாக மாட்டார்கள். அதுதான் உண்மைன்ட்டான். ம். அது எப்படி? ம். எனக்கு இது யாருக்கு தெரியுமா? இது சிறு மந்தை வகுப்பார். சிறு மந்தை வகுப்பார்ன்னு யாருங்க? 800 கோடி பேர் இருக்கிறோம். அதுல ஒரு சின்ன ம். 0.0000 மைக்ரோ பெர்சன்ட் என்ன அர்த்தம்? அப்ப 10 கோடியில ஒரு 100 பேர்ன்னு வச்சுக்கலாம். அந்த 800 கோடி பேர்ல கடல்ல ம். கடல் கடல்ல ஒரு ஒரு ஸ்பூன் நீங்க தண்ணி எடுக்கிற மாரி எவ்வளோ பெரிய கடல். அது ஒரு ஸ்பூன் தண்ணி எடுத்து எப்படி இருக்கும்? அதுதான் அது. ம். ஒரு கரண்டி தண்ணி எடுத்து என்ன ஆகும்? கடல்ல இருந்து ஒரு கரண்டி தண்ணி எடுத்து என்ன ஆகும்? ஒரு கரண்டி தண்ணி எடுக்கிற மாரி தான். அது சிறு மந்தை வகுப்பார். ஏன் அந்த சிறு மந்தை வகுப்பார்ன்னு யாருக்கு தெரியுமா? இத மிராக்கிள் வகுப்புன்னு ம். அர்த்தம். என்னது? மிராக்கிள் கூட்டம். ம். இது இயற்கையை தேர்ந்தெடுக்கிறது. யார் தேர்ந்தெடுக்கிறாங்க? இயற்கை. அந்த இயற்கையை தேர்ந்தெடுக்கிறத டார்வின். அந்த இயற்கையை தேர்ந்தெடுக்கிற அந்த நம்மளோட சித்தர் பெருமக்கள். சித்தர்கள் பெருமக்கள் என்ன பண்ணாங்கன்னா, பகுத்தறிவின் ம். மூலமாக, 6ஆம் அறிவின் மூலமா, அறிவின் வலிமையால் 7ஆம் அறிவு எட்டிப் பிடிக்கின்ற ஆற்றலை பெற்றார்கள். இது இயற்கையாகவே உண்டானது. அதுதான் விஷயம். அது வெங்கடேஷ் எழுதியிருப்பாரு. படிச்சு பாருங்க. அப்ப நாம என்ன பண்றோம்னா, ம். இந்த செய்திய புரிஞ்சுட்டு, நம்ம வேகமாக அந்த இயற்கை ஆற்றல் அந்த இயற்கை அந்த பகுத்தறிவை பயன்படுத்தி, சந்தேகங்கள நீக்கி, ம். நமக்கு தேவையான எனர்ஜிய வந்து தானே ஜெனரேட் பண்ணிக்குது. நம்ம பயோ எலக்ட்ரிசிட்டி நம்ம உடம்புல வந்து 240 வாட்ஸ் இருக்குதுங்க. பயோ எலக்ட்ரிசிட்டி மட்டுமே. ம். ஒவ்வொரு செகண்டுக்கும் 240 ஒவ்வொரு 400 செகண்டுக்கும் 240 வாட்ஸ் உற்பத்தி பண்ணும். ம். ஒவ்வொரு 400 செகண்டுக்கு 240 வாட்ஸ் உற்பத்தி பண்ணுச்சுன்னா என்ன எனர்ஜி ஆகும்? அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் மாரி எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். என்னது? அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் மாரி. ஆ அதாவது எக்ஸாஸ்ட் அன்இமேஜினபிள் வேல்யூ புரியுதுங்களா? கற்பனை செய்ய ம். முடியாத ஆற்றல் நம்ம உடம்புல இருக்குது. இதுதான் வந்து ஆட்டம் மாரி வேலை செய்யுது. அந்த ஜீரண நீரை நிறுத்தினால் தான் உள்ள இருக்கிற ஆட்டம் வேலை செய்யும். ம். ஆமா. அது நிப்பாட்டா தான் மீதி எல்லாமே வேலை செய்யும். அப்ப எல்லா ஆட்டம் ஆர்கான்ஸும் ஆ அந்த அந்த பயோ ஆட்டம் வேலை செய்யும். பயோ ஹீட் ஜெனரேட் ஆகும். இது பயோ எலக்ட்ரிசிட்டின்னு பேருங்க. ஒண்ணும் இல்ல. நீங்க லேப்ல வந்து தவளைய அறுத்து பார்த்தீங்கன்னா, தவளை துடிச்சுக்கிட்டே இருக்கும். தவளைய அறுக்க அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி பயாலஜி படிக்கிற தவளையில சோதனை பண்ண சொல்லுவாங்க. தவளைய அறுத்தா அது துடிச்சுட்டே இருக்கும். அது உள்ள எலக்ட்ரிசிட்டி ம். வாத்தியார் சொல்லி இது எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ம். அப்ப தவளை செத்து போச்சுன்னா மறுபடியும் அந்த எலக்ட்ரிசிட்டி நின்னு போகும். இந்த உலகத்துல ம். எல்லாமே எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணிட்டே இருக்கும். உலகத்துல எல்லாமே எலக்ட்ரிசிட்டி பண்ணிக்கிட்டே இருக்கும். இத விட இன்னொன்னு இருக்கு பாருங்க. காட்டுக்குள்ள நீங்க மலைக்காட்டுக்குள்ள போனீங்கன்னா, சேத்துல ஈல் மீன் ஒண்ணு இருக்குது. அதுதான் அதுக்கு ஈல் மீன் தமிழ்ல வந்து என்ன தெரியுமா அர்த்தம்? ஈல் மீன், வாளை மீன் அல்லது வந்து விலாங்கு மீன் சொல்லுவாங்க. அது பல கோடி ஆண்டா வாழ்ந்து ரொம்ப ருசியா இருக்கு. நல்லா சாப்பிட்டுருப்பாங்க அந்த காலத்துல. விலாங்கு மீன் வந்து கண்லயே கிடைக்காது. அது பல கோடி ஆண்டா வாழ்ந்துட்டு இருக்கிற மீன். அந்த விலாங்கு மீன் என்ன தெரியுமா பண்ணும்? ம். 400 வோல்ட்லருந்து 600 வோல்ட் இப்படியேன்னா மின்சாரம் உற்பத்தி பண்ணுங்க. ம். ம். இது எலக்ட்ரிக் ஈல்ன்னே பேருங்க. எலக்ட்ரிக் ஈல் ஃபிஷ்ன்னே பேருங்க. அமேசான் காட்டுல நெறைய இருக்கு. யாரும் வந்து ம். ம். மலைவாழ் மக்கள் கூட தடி வச்சு இறங்கி பார்த்து செக் பண்ணிட்டு தான் மலைவாழ் மக்கள் இறங்கி போவாங்க. ஏன்னா, சேத்துக்குள்ள எலக்ட்ரிக் மீன் இருந்து கால் வச்சாங்க, அடுத்த செகண்ட் ஸ்பாட் அவுட். புரியுதா? ம். ம். முதல வந்து புடிக்காதுங்க. எல்லா மீனையும் புடிச்சுட்டீங்கன்னா, ஈல் மீன புடிக்காது. ஏன்னா, ஈல் மீன் பார்த்தாவே அது ஓடியே போயிரும். முதல்லயே ஓடிரும். ம். ம். வாய் வச்சுன்னு வச்சுங்க அடுத்த செகண்ட் பார்த்துட்டு அது 500 கிலோ 1000 கிலோ இருக்கிற முதல்ல அதே டெட் அவுட் அப்பவே அது எலக்ட்ரிக் அது தண்ணிக்குள்ள பயங்கரமா பாயும். என்னது? தண்ணிக்குள்ள வேகமா பாயும். இதுக்கு பேரு எலக்ட்ரிக் ஈல் மீன் போட்டு பாருங்க. கூகுள்ல போட்டு பாருங்க. இந்த எலக்ட்ரிக் ஈல் மீன தான் சோழர்கள் ராஜராஜ ம். பெருந்தச்சன், ராஜராஜ சோழன் அந்த ம். அடிநாட்டுக்கு படையெடுத்து போகின்ற பொழுது அவர்கள் ஒழித்து கட்டுவதற்காக இந்த ஈல் மீன்களை அது மின்சார மீன்களை பயன்படுத்தி மின்சாரம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஐயா. 2000 ஆண்டுக்கு முன்னாடியே. ம். அத வந்து அ யார் மேல
எதிர்த்து போரிடுகின்ற வீரர் மேல வீசி இருக்கானுங்க. வீசி அது பட்டு அவனுக்கு செத்துருக்கானுங்க. அது ஆதாரம் இருக்குதாங்க. எலக்ட்ரிக் கீழ பயன்படுத்தி அப்ப அறிவாளிக்கு எவ்வளவு பெரிய அறிவு. அப்ப அந்த எலக்ட்ரிக் மீனை எப்படி புடிச்சிருப்பான்னு பாருங்க. சாதாரண தொட்ட ஆளை கொண்டு போடும். ஆனால் அது எப்படி புடிச்சு அது பதப்படுத்தி தண்ணிக்குள்ள போட்டு அது எப்படி வெளியெடுத்து விட்டாங்க. அப்ப கைக்கு என்ன உரம் போட்டிருப்போம் இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல கற்பனை. மின்சாரங்கிறோம், ஸ்லீவ் போட்டுக்கிறோம், டேப் போட்டுக்கிறோம், அதை போட்டுக்கும், எலக்ட்ரிக் டேப் வச்சுக்கோ, பிளாஸ்டிக் உரம் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்லீவ் போட்டுருக்கணுமே கைக்கு. அவங்க போட்டுட்டு தானே அது எலக்ட்ரிக் மீனை கையாண்டு இருக்கணும். அது குறிப்பிட்ட எப்படி எடுத்து வீசணும், அந்த எதிராளி மேல எப்படி வீசணுங்கிறது இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தானுங்க அந்த மீனை நீங்க எலக்ட்ரிக் ஃபிஷ். அப்ப எலக்ட்ரிக் என்ன, அதோட பவர் என்னன்னு தெரிஞ்சுட்டு தானே ராஜராஜ சோழன் வந்து உண்மையான பேரு அருள்மொழிவர்மன் நினைக்கிறேன். எப்படி பயிற்சி கொடுத்திருப்பாரு அதெல்லாம் தெரிஞ்சிருந்த ஒரு அரசனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணுமே. அது இன்ஜினியராக இருக்கணும், அது இயற்பியல் தெரிஞ்சவனா இருக்கணும், அவன் வேதியியல் தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமே. சரி நான் முடிச்சுக்கிறேன். என்ன சொல்ல கேட்டீங்கன்னா அப்பொழுது அப்படின்னு அவங்களுடைய சரி அவங்க பரிசுத்தவான்களுடைய ஆகாரம் என்ன இது இருக்கிறது அப்படியே கொடுக்குற அந்த பரிசுத்த ஆகாரமானது இவர்கள் தன்னை ஜீவனை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற ஆகாரமானது சுத்தமான நீரும் சுத்தமான காற்று போன்றவர்களோடு பூரணமாக வாழ்வார்கள். இதுதான் கீழ்ப்படுத்தலுக்கான உண்மை. இந்த காற்றும் சுத்தமான நீரும் சாப்பிடறதான் கீழ்ப்படுதலுங்கிறான். மற்றதெல்லாம் கீழ்ப்படுதல் அற்றது, மற்றதெல்லாம் கேவலமானது, கீழ்ப்படுதல் அற்றது. யாருக்கு கீழ்படு? தேவனுக்கு கீழ்ப்படுதல்னா தேவனுக்கு கீழ்ப்படுதணும் என்று சொன்னாலே நீங்க உங்க ஜீவனை தக்க வைக்கணும்னா ஏன்னா தேவன் தான் உயிரை கொடுத்தாங்கிறான். அப்ப தேவனை உயிரை கொடுக்கணும்னா நீ சுத்த நீரும் சுத்த காற்றும் இருந்தால்தான் நீங்க தேவனுக்கு கட்டுப்பட்டவங்க. அதுதான் தேவனுக்கு கீழ்ப்படுத்தவங்களும் அர்த்தமும் அவன் சொல்றான். அப்ப இவங்க எல்லாரும் கீழ்ப்படின்னு சாப்பிட்டுட்டு பேசுறது வேஸ்ட். மறைமுகமா சொல்லலாம். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இது வந்து எந்த பாதிரியாருக்கு எந்த பாதிரியார் முண்டங்களும் புரியாது. உலகத்துல இருக்கிற பைபிள் படிக்கிறவன், அந்த மதம் சார்ந்தவன், கிறிஸ்டியனு, மயிறு, முஸ்லாமியும் எவனுக்கும் புரியாது. இது யார் வேணாலும் படிச்சுக்கலாம் இல்ல. கண்டிப்பா படிச்சுட்டு எனக்கு எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதில் இதைத்தான் நான் கூகுள்ல போட்டேன். ஏஐல போட்ட உடனே நீங்கள் சொல்லுகின்ற கருத்தும் இதுவும் ஒத்து போகிறது, நீங்க சொல்றது சரிதான்ங்கிறான். இந்த லூக்காஸ் எழுதி 2000 வருஷம் இருக்கும். அவர் லூக்காஸ் தொகுத்து கொடுத்திருக்காரு, மார்க்குன்னு ஒருத்தர் தொகுத்து கொடுத்திருக்காரு, மத்தேயுன்னு ஒருத்தர் தொகுத்து கொடுத்திருக்காரு. இந்த 3 தான் முக்கியமான ஆளுங்க. அதாவது லூக்காஸ், மார்க், மத்தேயு இந்த 3 பேர் தான். இந்த யோவான் ஒருத்தர் வர்றாரு, அவரு வேற. இந்த பீட்டர்னு ஒருத்தர் வர்றாரு. பீட்டர் தான் சீடர்னு நினைக்கிறேன். கடைசி 12 சீடர்ல ஒரு சீடர். அவன் என்ன சொன்னாருன்னு பார்த்துருக்காங்க. இயேசு மறைஞ்சதுக்கு அப்புறம் அவன் கொஞ்ச நாள் உயிரோடு வந்திருக்கிறான். அவங்ககிட்ட போய் எதை கேட்டிருப்பாங்களோ எடுத்துருது. எப்படி ஏன்னா இந்த உண்மையாலுமே பைபிள் வந்து லத்தீன் மொழியில தான் வந்துச்சு. ஆனால் இயேசுநாதர் பேசுறது தெரியும். இயேசுநாதர் பேசிய மொழி, சீடர்கள் பேசிய மொழி அரமிக் மொழிங்க. என்னது? அரமிக் மொழி. அரமிக் மொழி ஹீப்ரு அல்லது அராமிக். ஏன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல வந்து ஹீப்ரு மொழி தான் படிச்சுட்டு இருக்கானுங்க. ஹீப்ரு மொழி படிச்சுட்டு இருக்கானுங்க. ஹீப்ரு மொழி டெவலப் பண்ணானுங்க. அவனுக்கு எல்லாமே ஹீப்ரு தான் சொல்லி தர்றாங்க. எல்லாமே சயின்ஸே ஹீப்ரு தாங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, குவாண்டம் பிசிக்ஸ் எல்லாமே ஹீப்ரு தான். அவன் பாருங்க உங்களுக்கு தெளிவா இருக்கான் பாரு. அதான் அந்த அடி அடிக்கிறான் எல்லாத்தையும் பாருங்க. எவனுக்கு பயப்பட மாட்டேங்கிறான் பாருங்களேன். அத்தனை லட்சம் பேர்த்த கொண்டிருக்க பயப்படாம இருக்கான் பாருங்க. பயங்கரமான ஆளுங்க. இல்ல அங்க இருக்கிற அரசியலுக்கு அத்தனை பேருமே கொடுங்கோளர்கள். தான் மட்டும் உயிரோடு நினைக்கிறேன். உலகம் எல்லாமே அழியணும், தான் மட்டும் உயிரோடு இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளவு கொடுங்கோளர்கள் தான். அவனும் அப்படித்தான். அமெரிக்கால இருக்கிற அந்த இப்ப இருக்கான் பாருங்க அந்த ட்ரம்ப், அடேங்கப்பா கொடுங்கோளன் அவன். அவன் பாருங்க அவன் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டே இருப்பான். அந்த பைத்தியக்காரன் சொல்றது இந்தியா கேக்குது பாருங்க. காரணம் நம்ம நாட்டுக்கு இந்த எனர்ஜி பத்தி அறிவே இல்லைங்க. எனர்ஜி பத்தி அறிவே இல்ல. இப்ப நான் எனர்ஜி கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க. இந்த எனர்ஜி எல்லாம் அப்ளை பண்ணாங்க. அதுக்குதான் என் பொண்ணு அங்க அனுப்பிச்சது. அப்ப கீழே இன்னொன்னு சொல்றான். இந்த மார்க் மத்தேயு என்ன சொல்றான்னு கீழே சொல்லி முடிக்க போறேன். மார்க் 10:28 உங்களை அனுப்பிச்சிருக்கேன். அவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஆமாம் பாவத்தின் சம்பளம் மரணம், ஏன்னா அவர்கள் பாவம் செய்வதில்லை. என்ன பாவம் செய்யறதில்லை? உணவுங்கிற பாவத்தை அவங்க செய்யறது இல்லை. ஏன்னா அந்த அவங்க அதாவது சுத்தமான காற்றும் சுத்தமான நீர் தான் பாவம் செய்யாதுங்கிற அர்த்தம். சுத்தமான நீரும் காற்றும் சாப்பிட்டு வேற என்ன சாப்பிட்டாலும் நீங்க பாவமா மாறிடுவீங்க. பாவம்னா ஒண்ணு இல்லைங்க. பாவம்னா நோய் வாய்ப்பட்டு சாமின்னு எழுதியிருக்கான். அப்ப சுத்தமான நீரும் சுத்தமான காற்று வரும்போது கடவுள் உள்ள போயிடுறான். அதான் அந்த கடவுள் யாரும் தண்டிக்க மாட்டான். அந்த சுத்தமான நீரும் சுத்தமான காற்று சாப்பிடணும் கடவுள் தண்டிக்க மாட்டான்னு அர்த்தம் ஆகுது. அப்ப ஒருத்தர் சாகரான்னு வச்சுக்கோங்க.
கடவுள் தண்டிச்சாரு. எப்படி தண்டிச்சிட்டாரு? நீ பாவம் செஞ்சிருக்க, என்ன சாப்பிட்டுருக்க? சாதாரண உணவு தின்னு இருக்கிற. சாதாரண உணவு திங்கிறது இயற்கையில அறியாம தான். அந்த அறியாமையை புரிந்து கொண்டு சாப்பிட்டதுல வெளிய எடுத்துட்டீங்கன்னா கடவுள் உள்ள ஊத்துருவாரு, தண்டிக்க முடியாது. சயின்ஸ் எப்படி வருது? அகத்தூய்மை செஞ்சுட்டா நோயெல்லாம் போயிடுது. உடம்பு தானாவே இயற்கை ஆற்றல் வாழுது. சரிங்களா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.